Disclaimer. வணக்கம் புள்ளிகளா, வீடியோக்குள்ள இருந்து நான் உங்க மகேஷ். இன் திஸ் எபிசோட் தக் லைஃப் மூவி ரிவ்யூ. உண்மையாவே தக்கா இருந்துச்சான்னு பார்த்துருவாங்க. ஸ்டோரி ஒன்றும் பெருசா இல்லை. கமலஹாசன் ஒரு பெரிய கேங்ஸ்டருங்க டெல்லியில. அதே இடத்துல இன்னொரு ஆப்போசிட்ல ஒரு கேங்ஸ்டரும் இருக்காப்புல. அவர் பெருசா இந்த படத்துக்கு தேவையில்லாத ஒரு கேரக்டர்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் கூடவே இருக்காப்புல. தம்பி போலன்றாங்க, அப்புறம் மகன் போலன்றாங்க, இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம எஸ்டிஆர், நாசர், அப்புறம் கூட இருக்க ஜோஜோ ஜார்ஜுன்ட்டு மொத்த பேருமே ரிவால்ட் ஆகி கமலுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கமலையே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் தள்ளியும் விட்டுறாங்க. இதுக்கப்புறம் பவர் எல்லாமே எஸ்டிஆர் எடுத்துக்கிறாப்புல. இதுக்கு கீழே மிச்சம் எல்லாருமே இருக்காங்க. இப்படியே பெரிய ஒரு ராஜ்யமா நடந்துகிட்டு இருக்கு. திருப்பி கமல் பழி வாங்கினாரா, அவங்க ஃபேமிலியை பார்த்தாரா, காப்பாத்தினாரா அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. அவன் என்ன பேசுறான், என்ன வேணா பேசிக்கோ, கவலையே எனக்கு கிடையாது. மற்றபடி டெக்னிக்கலா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருவாங்க. சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், இல்ல ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல காஸ்டியூமா இருக்கட்டும், இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எடிட்டிங்கை தவிர இந்த படத்தோட எடிட்டர் ஸ்ரீகர் சார் இந்த படத்தெல்லாம் பாரம்பரிச்சு பார்க்காம இன்னும் கொஞ்சம் கத்திரி போட்டுருக்கலாம். ஆனா தலைவன் தவற விட்டாரு. அவரு விட்டதால படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய இடத்துல லேகா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஸ்பீடா போற மாதிரியே இருக்கு. பட் ஆனா அப்படியே கீழே இருக்குது, திருப்பி மேலே இருக்குது, கீழே இருக்குது, திருப்பி மேலே இருக்குது, கீழே இருக்குது, அப்படியே மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு. மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏஆர்ஆர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம கேட்டு ரசித்த பாடல்கள் எல்லாமே பிளேஸ்மெண்ட் எல்லாமே எங்கெங்கேயோ வருது. விண்வெளி நாயகனா இருக்கட்டும், அது கடைசியில வருது. அதுக்கப்புறம் அந்த ஒரு சில பாட்டெல்லாம் கேட்கவே இல்லை. நிறைய பாட்டுகள் ஆடியோ லான்ச் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் படத்துல பாட்டுகளே காணவிட, எங்கடா போட்டீங்க இந்த பாட்டெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் பிஜிஎம்மா தலைவன் தெரிய விட்டுருந்தாரு. எனக்கு பிஜிஎம்ஸா சூப்பரா ஒர்க் ஆயிருந்துச்சு. அவரோட சவுண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாட் ஒர்க் சூப்பரா இருந்துச்சுங்க. காஸ்டியூம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவர் யூஸ் பண்றதா இருக்கட்டும், சிம்புவோட காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், ஹீரோயின்ஸ் ஓகே எல்லாரோட காஸ்டியூம்ஸும் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் கமலோட காஸ்டியூமை தவிர. அதுக்கப்புறமா சினிமோட்டோகிராஃபி விஷுவலி டெல்லியில வர பிளாஷ்பேக் போர்ஷனா இருக்கட்டும், நேபாளில் வர ஸ்னோ போர்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லாத்தோட விஷுவலுமே அருமையா இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. டெக்னிக்கலா மணி சார் படத்தெல்லாம் குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி டெக்னிக்கலா நல்லா இருந்துச்சு. பட் எடிட்டிங் தவிர எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இப்போ ஸ்டோரியா வந்துருவோமே. இந்த படத்தோட ஸ்டோரியே கமல் சார் தான். அவரோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டு நம்ம மணி சார் ஸ்கிரீன் பிளேவும் ரைட்டிங்கும் பண்ணி இந்த படத்தையே எடுத்திருக்காப்புல. அமர் ஹே அப்படின்ற ஒரு படம், இதை கமல் சார் எடுத்திருந்தா எப்படி வந்திருக்கும் அப்படின்றது தெரியல. அதை நம்மளால பார்க்க முடியாது. நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்குறது மணி சாரோட வெர்ஷன். இந்த வெர்ஷன்ல உண்மையை சொல்லணும்னா ரைட்டிங் கொஞ்சம் புவரா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுது. ரைட்டிங்ல இன்னுமே சூப்பரா பண்ணியிருந்தா இந்த படம் செம்மையா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேகு, ரைட்டிங்கா புவரா இருக்கு. எமோஷனை 2 எமோஷனை படத்துக்குள்ள நம்மளுக்கு இது பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் சில இடங்கள்ல கனெக்ட் ஆகுது, பல இடங்கள்ல சுத்தமா கனெக்ட் ஆகல. அதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. எமோஷன் கனெக்ட் ஆனதான் ஒரு படத்தை நம்ம அட்டாச் ஆக முடியும். அப்பதான் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் ஆகல. பட் ஃபைட்ஸா பார்த்தா, ஸ்டண்ட் போர்ஷனா பார்த்தா செம்மையா இருந்துச்சு. ஒரு ஃபைட்டும் ஃபர்ஸ்ட்ல வர எஸ்டிஆர் இதுல இருந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வர ஃபைட் வரைக்கும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ட்ரெயின்ல ஒரு ஃபைட் வரும் ஜோஜோ ஜார்ஜ் கூட. அந்த ஃபைட் சீன்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அருமையா இருந்துச்சு. பட் இப்ப இன்னும் ஒன்று யோசிக்கணும்னா, கமல் சாரோட கதையில வர வயசு ஒரு சீனியர் கேங்ஸ்டர் அப்படின்றதுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் முடிச்சு ஒரு ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி பறந்து அடிக்கிற மாதிரி எல்லாம் ஸ்டண்ட் வச்சிருந்தாங்க. அதை தவிர மிச்சம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்டண்டா பார்க்கணும். இப்ப கமல் சாரோட வயசை விட்டுட்டு இந்த ஸ்டண்ட் எல்லாம் நம்ம ரசிக்கணும்னா கண்டிப்பா ரசிக்கணும்படியா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு அது. பட் ஸ்டோரியில ரைட்டிங் ரொம்ப புவர். கடைக்கு புதுசா பழசா இருந்தா மட்டும் என்ன பண்ண போற? இல்லையா, இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன். முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற? யோ, முன்ன பின்ன பார்த்ததே இல்லைன்னு கேட்டையா? பின்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவ? ஆஹா, நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். மணி சார் இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மணி அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. இருக்கலாம் படத்தை பார்த்து முடிக்கல. கடைசியில த்ரிஷாவோட கேரக்டர் நைஸ், நல்லா இருந்துச்சு. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம எஸ்டிஆரோட ஆக்டிங்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாப்புல. எஸ்டிஆரோட பிசிக்கும் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பட் பறந்து கமல் சாரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. அபிராமி மேம் அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கதாபாத்திரத்தை நல்லா இருந்துச்சு. நாயகனை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணல. பட் ஆனால் நாயகனோட ரிசம்னன்ஸ் எல்லாம் நிறையவே இருந்துச்சு இந்த படத்துக்குள்ள. செக்கச்சவந்த வானமா இருக்கட்டும்,
எக்கச்சக்கமான படங்கள், அவரோட படங்களே நிறைய இடத்துல எட்டி பார்த்ததையும் நான் பார்த்தேன். அவரோட மியூசிக் கூட எட்டி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பிஜிஎம் பேக்ரவுண்ட்ல பிளே ஆனப்போ செக்கச்சவந்தமானத்தோட பிளேஜியம் பிளே ஆகுதுரே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மணி சார், இது எப்படி தெரியுமா இருக்கு, நீங்க ஒரு டைலாக் வச்சிருந்தீங்க, இலையில சாப்பாடெல்லாம் சூப்பரா போட்டு கடைசியில பிய தடவி விட்டுருவான் அப்படின்ட்டு ஒரு டைலாக் வச்சீங்க. அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கும். படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் டீசரா இருக்கட்டும், அது வந்து ஒரு வேற லெவல் படமா இருக்க போது தி கேங்ஸ்டர்லயே ஒரு மாதிரி வித்தியாசமா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். என்னதான் சொன்னாலும் படத்துல எஸ்டிஆர் இருக்காப்புல, கமலஹாசன் இருக்காப்புல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்துச்சு. ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான், ஒன் டைம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடிக்கடி அதான் வர்கீஸ் சொல்றியே, அத முதல்ல நிறுத்து. சரி அண்ணாச்சி, அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தையை இனிமே சொல்ல மாட்டான். அதான் வர்கீஸ்.